the neutralization reaction. ஓகேவா? between an acid and the base. neutralization reaction என்னன்னா acid ஒரு base. இப்போ நம்ம ஒரு acid எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? HCl is an acid. அப்புறமா base எடுத்துக்கலாம். NaOH is a base. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு சால்ட் கிடைக்கும். NaCl அப்படின்ற ஒரு சால்ட் கிடைக்கும். அப்புறம் H2O நமக்கு வாட்டர் கிடைக்கும். இப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்றோம். Na இருக்கு, Cl இருக்கு, ஒரு Na ஒரு Cl. H2 பாருங்க, ஒரு H இங்க ஒரு H2 இருக்கு, ஒரு O இருக்கு. இட்ஸ் a செல்ஃப் பேலன்ஸ்டு ரியாக்ஷன். இப்போ இதுல this is an acid, this is an base. இது ஏன் நம்ம நியூட்ரலைசேஷன் பண்ணோம்னா நமக்கு வாட்டர். ஸோ வாட்டர் வரும்போது ஒரு சால்ட் பிளஸ் வாட்டர் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? திஸ் இஸ் அ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அடிஷன் ரியாக்ஷனான்னு பார்த்தா இல்ல, ரெண்டுமே ஆட் ஆகி ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஸோ திஸ் இஸ் நாட் அன் அடிஷன் ரியாக்ஷன். அடிஷன் ரியாக்ஷனா என்னது? ஒரு ஏ ஒரு பி ஆட் ஆகி நமக்கு ஏபி ஃபார்ம் ஆகணும். ஆனா இங்க அப்படி இல்ல, டிஃப்ரெண்டா ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நாட் அன் அடிஷன் ரியாக்ஷன். நம்ம ஒன்னொன்னா பாசிபிலிட்டியை ரூல் பண்ணிட்டு வரணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். வாட் இஸ் டீகம்போசிஷன் ரியாக்ஷன்? ஏ அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் என்னாகும்? ரெண்டு டிஃபரெண்ட் பி பிளஸ் சி ஏதாவது ரெண்டு டிஃபரெண்டா கொடுக்கறது டீகம்போசிஷன் ரியாக்ஷன். அதுவும் கிடையாது. இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்டா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்டான்னு பார்க்க போறோம். சரியா? பாருங்க, இங்க என்ன இருக்கு? சோடியம் இஸ் மோர் ரியாக்டிவ். அப்ப என்ன இருக்கு? சோடியம் டிஸ்பிளேசஸ் ஹைட்ரஜன். சரியா? சோடியம் என்ன பண்ணிருக்கு? ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு NaCl எல்லாம் வந்தாச்சு. இந்த ஹைட்ரஜன் என்ன ஆயிடுச்சு? இந்த Na டிஸ்பிளேஸ் பண்ண மாதிரி. So Na displaces hydrogen, hydrogen displaces Na. So this is a double decomposition reaction. இது இந்த Na போன உடனே அந்த எம்டி ஸ்பேஸ்க்கு எது வந்தாச்சு? ஹைட்ரஜன் வந்தாச்சு. ஸோ ரெண்டு இதுமே ஹெச்சும் டிஸ்பிளேஸ் ஆகுது, சோடியமும் டிஸ்பிளேஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? வெறும் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது? ஏதாவது ஒரே ஒரு மெட்டல், ஏதாவது ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். ஆனா இங்க ரெண்டுமே டிஸ்பிளேஸ் ஆயிருக்கிறதுனால we call it as double displacement reaction. கிளியரா?